ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க ஓடிடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாதவங்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இந்த ஆவிங்க கூட எல்லாம் பேசுற மாதிரி ஒரு பவர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு புதுசா வீடு வாங்கிட்டு அங்க போயிட்டு செட்டில் ஆகுறாங்க அவங்க ஹஸ்பண்டோட. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க. இவங்க கால் பண்ணி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்ச நாள் தான் நைட் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் டே ஷிஃப்ட் மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க வெளியே கார் வரைக்கும் வந்துட்டு போறாங்க. போகும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு உருவம் உள்ள போற மாதிரி தெரியுது. அதையும் தாண்டி இவங்க உள்ள போறாங்க. அப்போ சடனா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உங்க கூட யாரோ இருக்காங்க, நீங்க கதவை திறங்க, நான் காப்பாத்துறேன் அப்படின்றாங்க. இவங்க வந்து அதெல்லாம் உன்னை உள்ள விட முடியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க வீட்டுக்குள்ள இறந்து கிடக்குறாங்க. ரொம்ப கொடூரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த காப்பாத்துறன்னு சொன்னவனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டரை பார்க்க போறாரு. போன இடத்துல அவங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம பல சம்பவங்கள் நடக்குது. கடைசியில அந்த கொலையை பண்ணது யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அதை முடிஞ்சாலும் எங்கேஜிங்கா பிரசன்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகும். ரெண்டு கேரக்டர்லயுமே அவங்க தான் நடிச்சிருக்காங்க. டியூல் ரோல்ல ரெண்டுமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சலாம். அவங்க கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. படத்துல வர ஹாரர் போர்ஷன்ஸ்ல ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்க தான் வரும், ஆனா தரமா இருக்கும்னே சொல்லலாம். ஜம்ப்ஸ்கர்ஸ் எல்லாம் படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்பவே நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாவும் இருந்தது. டெக்னிக்கலா ஸ்பெஷலா படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும். ஆனா படம் முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரதான் செய்யும். கண்டிப்பா ஒரு நல்ல ஹாரர் படம் தான். படத்துல அடர் கண்டென்ட்லாம் இல்ல, சோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.